அனைவருக்கும் காலை வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தினத்தந்தியுடைய குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கல. இன்றைக்கி டேட் என்னென்னா 1/6/2026. மே மாதம் முடிஞ்சு ஜூன் வந்துட்டோம். சரிங்களா, 1 by 1 பார்ப்போம். முதல் கேள்விங்க, 1 குறி இல்லைன்னா குறிக்கோள். குறிக்கோள்னா நம்ம டார்கெட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா லட்சியம்னு சொல்லலாம். ஆனால் 2ல் மேலேருந்து இன்னொரு கேள்வி வருதுங்க. சரிங்களா, அதனால் இம்மில் முடியக்கூடிய வாய்ப்பு கம்மி. சரிங்களா, லட்சியம் நோக்கம் அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது. டார்கெட்டுக்கு இலக்கு அப்படின்னு சொல்லலாம். இலக்கு அப்படின்னா குறிக்கிறது. குறிக்கோள் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு குறிக்கோளோடு இருக்கணும். 1 மேலேருந்து கீழே என்ன. வீடு வீடை வேறு என்ன சொல்லலாம்னா இல்லம்னு பதில் என்ன, இல்லம். சரிங்களா, ஸோ பதில் என்ன, இல்லம். 2 மேலேருந்து கீழே என்ன. சட்டத்தை மீறிய செயல். சட்டத்தை மீறிய செயல்னால் விதி மீறல்னு சொல்லுவாங்க. இங்கே 4 இடத்து கூட தான் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ குற்றம். சரிங்களா, 6 வலமிருந்து இடம் என்ன. வீட்டில் முன்னால் இருக்கும் இடம். வீட்டில் முன்னால் தான் வீடு பைக்கி கோலம் போடுவாங்க. அந்த இடத்த என்னன்னு சொல்லுவாங்கன்னா முற்றம் அப்படின்னு சொல்லுவோம். பதில் என்ன, முற்றம். ஓகேங்க. 5 மேலேருந்து கீழேங்க. கடல். கடலை என்ன வேலை சொல்லலாம். கடல்னா ஆழி. இங்கே கண்ணல சமுத்தியம்னு சொல்லலாம். சமுத்திரம் அப்படின்னா கடல். சரிங்க. 5 இடம் வளமின சேலாமிக்கு. வரலாறு. வரலாறுக்கு வேறு என்ன சொல்லுவாங்க, ஹிஸ்ட்ரி. சரித்திரம் முக்கியம். சரித்திரம். 4 மேலேருந்து கீழே என்ன. பெருஞ்சீரகம் சமையலில் போடக்கூடியது. இதுக்கு சுத்தமான தமிழில் சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா சோம்பு. சரிங்களா, என்ன வேடுங்க பழைய எழுத ஸோ இந்த லைன் எழுதிட்டோம். சரிங்களா, பதில் என்ன, சோம்பு. அந்த இங்கு ஆக்சுவலாக மாற்றி இருக்குது, அதான் இஷ்யூவாக இருக்குது. ஓகே. 3 மேலேருந்து கீழே என்ன. அரசு முத்திரைத்தாள், கவர்மெண்ட் டாக்குமெண்ட்டு. இல்லைன்னா கவனமாக, 2க்கும் ஈக்குவலாக சொல்லுங்கன்னா பத்திரமாக பார்த்துக்கோங்க அப்படின்னா கவனமாக பார்த்துக்கோங்க. பத்திரம். டாக்குமெண்ட்டுக்கும் பத்திரம்னு சொல்லலாம். ஓகேங்களா. 9 இடம் வளம் என்ன. நாள்தோறும் நித்தம் டெய்லி அப்படிங்கிறத தினம்தோறும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. 7 மேலேருந்து கீழே. வித்தியாசமான, வேறுபட்ட. வித்தியாசமாக இருக்க, வேறுபட்ட அப்படிங்கிறத மாறுபட்டன்னு சொல்லலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பதில் என்ன, மாறுபட்ட. ஓகேங்க. 11 வலமிருந்து இடம். சம்பாத்தியம். சம்பாத்தியம் வருவாய்னு சொல்லலாம். இல்லைன்னா பொருள் ஈட்டுகைன்னு சொல்லலாம். ஸோ சம்பாதிக்கன்னா ஏன் பண்ணுறது. ஸோ ஈட்டுகை அப்படின்னு சொல்லலாம். ஏர்னிங் அப்படின்னு அர்த்தம். 8 இடம் வளம் என்ன. கடலில் ஓயாது அடிச்சுட்டு இருக்குது என்னதுங்க, அலை தாங்க. பதில் என்ன, அலை. 8 மேலேருந்து கீழே என்ன. ஆண்கள் தரைக்கும் நீண்ட மேல் துண்டு. இந்த வேட்டி சட்டெல்லாம் கல்யாணத்துக்கு வாங்க, இல்லை மேலே ஒரு டவல் ஒன்று கொடுத்துருப்பாங்க.
இந்த டவலுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கவஸ்தியம். பதில் என்ன? அங்கவஸ்தியம். சரிங்க. 17 இடமிருந்து வலம் என்ன? டேஷ் ஸ்பெஷல். கமல் ஸ்ரீபிரியா நடித்தது. பெரிய பெரிய கதையாக எழுத மாதிரி ஸ்ரீபிரியா ஆக்டிங் பண்ணுவாங்கல்ல, அது என்ன? சிம்லா ஸ்பெஷல். நாடக கதை எழுதுவேன்னு சொல்லி வருவாங்கல்ல, அந்த கதை மூவி எந்த வருஷம் வந்து ஞாபகம் இல்லை எனக்கு. சிம்லா ஸ்பெஷல். 10 இடமிருந்து வலம் என்ன? கேல அஞ்சு இம்மில் முடியுதுங்க. திருமணம். திருமணத்தை கேல ஆரம்பிச்சிருக்காங்கன்னா உடனே சொல்லிடலாம் கல்யாணம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? 14 கீழேருந்து மேலே யாழ முடியுங்க. ஆட்டுக்கார அலமேலு நாயகி. ஆட்டுக்கார அலமேலு வந்து 1977 ஸ்ரீபிரியாவுக்கும் சிவகுமார் நடிச்சிருந்தது. பதில் என்ன? ஸ்ரீ பிரியா. பதில் என்ன? ஸ்ரீபிரியா. 13 இடமிருந்து வலம் என்ன? 13 இடமிருந்து வலம் அந்த இருக்குது. ஜெர்மனி டென்னிஸ் வீராங்கனை. ஜெர்மனியோடைய டென்னிஸ் வீராங்கனை யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் சின்ன பையங்களா இருக்கையில் பார்த்தது ஸ்டெஃபி கிராஃப். ஸ்டெஃபி கிராஃப். சொல்ல இன்றைக்கி பேனா சரியில்லை, நாளைக்கு பேனா மாற்றி ஆகணும். ஸ்டெஃபி கிராஃப். ஓகேங்களா? ஸ்டெஃபி கிராஃப்ங்க அவங்க வந்து என்னோட ஹைட்டாக இருப்பாங்க. 1.75 மீட்ரு ஹைட்டு. 22 கிராண்ட் ஸ்லாம் பட்டம் அங்கே ஜெயிச்சிருக்காங்க. இப்போதைக்கு 56 வயசில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 12 மேலேருந்து கீழே என்ன? கனவு. கனவு வந்து வேறு என்னன்னு சொல்லலாம். 2வது எழுத்து இப்போ இருக்குங்க. சொப்பனம் கண்டேன் அப்படின்னு சொல்லலாம். சொப்பனம் அப்படின்னா கனவு. பதில் என்ன? சொப்பனம். இப்போ 16 வலமிருந்து இடம் என்ன? பிறப்பு. ஒருத்தங்க பிறப்பு பூமியில் பிறந்துட்டாங்க அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவீங்க? ஜனனம். ஓகேங்க. 15 வலமிருந்து இடம் என்ன? தமிழக அரசும் நடத்தும் மதுபான கடை. தமிழக அரசே மதுபான கடையை நடத்துறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா டாஸ்மாக் அப்படின்னு சொல்லுவாங்க. டாஸ்மாக். ஆக்சுவலாக TASMAC அப்படின்னா இதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னா தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷனாக. தமிழ்நாடு எதை மார்க்கெட்டிங் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. 18 கீழேருந்து மேலே. இராணுவ படை. இராணுவத்தில் ஒரு படையை வந்து என்னன்னு சொல்லலாம்? பட்டாளம் அப்படின்னு சொல்லலாம். பதில் என்ன? பட்டாளம். சரிங்களா? இப்போ கடைசி கேள்விங்க. 18 வலமிருந்து இடம் என்ன? பெரியோருக்கு செய்யக்கூடியது, கோயிலுக்கு செய்யக்கூடிய தொண்டு. அதை வந்து சேவைன்னு சொல்லலாம், இல்லைன்னா என்னன்னு செய்ய கைங்கரியன்னு சொல்லலாம். ஆனால் கோயிலுக்குன்னு சொல்லல, பணிவிடை அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்துக்கனால பணிவிடைன்னு எழுதுவோம். ஓகேங்களா? 3 சுழினி. ஸோ இன்றைக்குள்ள ஆன்சர்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். தப்பாக எதுவும் சொல்லியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு கண்டுபிடிங்கிற வித்தியாசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றிங்க.